சிவாய. ஓம் நம சிவாய. ஆனந்தமான சிவம், ஆதாரமான சிவம், ஆதிசிவமான சிவமே. வேத வடிவான சிவம், நாதமயமான சிவம், ஜோதி சிவமான சிவமே. சிவ 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 சிவமயமே, ஜெயம் உண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். உனை அன்றி யாரும் இல்லை, உலகத்தில் தெய்வமில்லை, என்னை ஆள வந்த வடிவே. மனமென்னும் கோயிலே மறைவோத வந்தவனே, தினம் வந்து தந்த வளமே. சிவ 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 சிவமயமே, ஜெயம் உண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். சிவமயமே, ஜெயம் உண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். உயிராகி பயிராகி ஊனாகி உணர்வாகி ஒளியாகி நின்ற திருவே. கனலாகி புனலாகி காற்றாகி நிலமாகி வானாகி தோன்றும் உருவே. சிவ 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 சிவமயமே, ஜெயம் உண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். கருவின்றி உருவேது, உருவின்றி திருவேது, திருவின்றி அருள் இல்லையே. அவனன்றி அசையாது, அறனன்றி அசைவேது, சிவனன்றி அன்பு இல்லையே. அன்பே சிவம், அழகே சிவம், அறிவே சிவம். சிவ 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 சிவமயமே, ஜெயம் உண்டு பயமில்லை சொல்வதமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். சிவ 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 சிவமயமே, ஜெயம் உண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். உலகலாம் உணர்ந்தோதற்கரியவனான திருவிளையாடற் பெருமானின் பேரருளினாலே தமிழகத்தில் உள்ள மணவூரை ஆட்சி புரிந்தவன் குலசேகர மன்னன். அம்மணவூரில் ஒரு பெரும் வணிகராக வாழ்ந்தவன் தனஞ்சயன். சிவபக்தனான தனஞ்சயன் வியாபார நிமித்தமாக பல ஊர்களுக்கு சென்று வருவது வழக்கம். அப்படி ஒரு நாள் வியாபாரத்துக்கு சென்று திரும்புகின்ற போது அந்தி சாய்ந்து விட்டதால் தனஞ்சயன் கடம்பவனத்தை அடைய நேரிட்டது. அக்கடம்பவனத்தில் எழுந்தருளியிருந்த சிவலிங்கமூர்த்தியை கண்ட தனஞ்சயன் உள்ளம் உருகியதுடன் நில்லாமல் அன்றைய இரவு தேவர்களால் செய்யப்பட்ட சிவலிங்க பூஜையை பார்த்து பெரும் மகிழ்ச்சியுற்றான். அதே நேரத்தில் மணவூர் மன்னன் குலசேகரன் தனக்கு புத்திர பாக்கியம் இல்லையே என்ற குறையுடன் வாழ்ந்து வந்தான். அதனால் சிவபெருமானுக்கான பேராலயம் ஒன்றை நிர்மாணிக்க நினைத்தான். உறக்கம் கண்களை தழுவவில்லையா? உள்ளம் மயங்குவதால்
உறக்கம் வர தயங்குகிறது. என்னால் ஏற்பட்ட நிலைதான் இது. ஒரு மனைவியானவள் தன் மணாளனுடன் எப்போது எதை பேச வேண்டும், எப்போது எதை பேச வேண்டாம் என்ற இல்லற இலக்கணத்தை மறந்துவிட்டு இன்று காலை பூஜை முடிந்ததும் ஏதேதோ பேசி உங்கள் மனதை நிருடச் செய்துவிட்டேன். அதன் விளைவு அவையின் ஆலோசனை கூடத்திலும் அமைந்து விட்டதால் தாங்கள் அமைதியின்றி தவிப்பதாக அறிகிறேன். மன்னித்து விடுங்கள் என்னை. உன்னை மன்னிப்பதா? உண்மை. தவறுக்குரியது தண்டனைதான். தலை வணங்குகிறேன். பாண்டிமாதேவி, நான் அளிக்கும் தண்டனையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறையருளின் சித்தப்படி எல்லாமே நடக்கும். தண்டனை என்ன தெரியுமா? முடிவு தெரிந்துவிட்டால் பேச்சுக்கே இடமில்லை. இப்பிறவியில் மட்டுமல்ல, எப்பிறவியிலும் நீயே எனக்கு மனைவியாக அமைய வேண்டும். இதுவே நான் அளிக்கும் தண்டனை. பாண்டியனின் பட்டத்தரசியே, நல்ல விஷயங்களை தக்க சமயத்தில் எடுத்துரைப்பவளே சிறந்த மனைவி. காலையில் உன்னால் தூண்டப்பட்ட சுடர் அருள் விளக்காக ஒளி வழங்கப் போகிறது. ஆண்டவனின் திருத்தலத்தை, அந்த ஆண்டவனே எடுத்துக்கொண்ட விதத்தை நாளை அனைவரும் அறிந்து கொள்வர் என்ற ஆனந்தத்தில் ஆழ்ந்திருந்தேன் தேவி. இப்போதுதான் எனக்கு மூச்சே வந்தது. உறங்காதிருந்தால் பேச்சுதான் வளரும். பாண்டிய மன்னா, நினது பொருட்டு யாமே கடம்ப வனத்தில் எழுந்தருளியுள்ளோம். கடம்ப வனத்தை திருத்தி நல்லதோர் நகராக நிர்மாணிப்பதே இனி நினது பணி. வந்தது சிவமே, கனவில் வந்தது சிவமே, தந்தது சிவமே, கட்டளையை தந்தது சிவமே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. வாருங்கள் பாண்டிய மன்னா, இதுதான் கடம்பவனம். வாருங்கள். இதுதான் பொற்றாமரை தடாகம். ஆஹா, பொன்னிற வண்ணமுடைய தாமரை மலர்கள் புண்ணியத்தை நல்கும் என்பது சிவனடியார்கள் திருவாக்கு. ஆஹா, மணக்கிறது. இதில் உள்ளது தண்ணீர் அல்ல, பன்னீர். இப்படி ஒரு பொய்கையை இதுவரை கண்டதில்லை. இப்படி ஒரு பொய்கை இருக்கும் என்று கேட்டதும் இல்லை. இனி தரிசிக்கப் போகும் ஈசனருளை பார்த்தால் அருளுக்கும் அன்புக்கும் அதுவே எல்லை. பாண்டிய மன்னா, வாருங்கள் போகலாம். ஆஹா, ஆஹா, இதுவே இறையருளின் திருவருள். ஆஹா, வேதங்களுக்கு எட்டாத விழுப்பொருளே, தேவர்கள் தொழுத பேரருளே, எம்மை வாழ்விக்க இவ்வனத்தில் எழுந்தருளிய முதல்வனே, முக்கண்ண பெருமானே, இன்றே இப்பிறவியின் பேற்றை பெற்றேன். மன்னர் பெருமானே, சிவம் என்பது இறைவன், லிங்கம் என்பது அடையாளம், கடவுளை காட்டும் ஒரு குறி. லீ லயம், கம் தோன்றுதல், ஆன்மாக்கள் உலகெங்கும் ஒடுங்குவதற்கும் தோன்றுவதற்குமான இடம் லிங்கம். உலகம் தோன்றிய போதே தோன்றியது சிவலிங்கம். அது மனிதனால் ஆக்கப்பட்டதல்ல, இயற்கையோடு இசைந்த தத்துவம். நாதமும் பிந்துவும்
அதாவது ஒளியும் கலந்த மூலமந்திர தத்துவம். சிவலிங்கம் ஜீவனையும் ஆவுடையார் இதய கமலத்தையும் குறிக்கிறது. லிங்கம் பதி, எதிரில் உள்ள நந்தி பசு, பலிபீடம் பாசம். பலிபீடமான பாசத்தை பின்னே தள்ளி பதியாகிய இறைவன் முன் பசு ஒருமுகமாக கிடப்பது மக்கள் ஆசாபாசங்களை விடுத்து ஒருமுகமாக இறைவனை வழிபட்டு அவன் பேரருளுக்கு பாத்திரமாக வேண்டும் என்பதை உணர்த்தவே. உணர்ந்தேன். நல்லோர் போற்றும் பாண்டிய நாயகனே, நாம் உணர்ந்ததை நாட்டிற்கு உணர்த்துவதுதான் நன்மை பயக்கும். அதற்கேற்ப இக்கடம்பவனத்தின் சிவலிங்கமும் அதற்கத்தாட்சியாக அமைந்துள்ளது. அமைச்சர்களே, உடனே இக்கடம்பவனத்தை திருத்தி நல்லதோர் நகராக்க உத்தரவிடுங்கள். சிற்ப வல்லுநரை வரவழைத்து சிற்ப நூல் முறைப்படி சிவாகம வழிப்படி ஆலயம், மண்டபம், கோபுரம் ஆகியவை அமைய ஆணையிடுங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி எனும் வகையில் நாம் நிர்மாணிக்கப் போகும் ஆலயம் திக்கட்டும் தெய்வங்களை வழங்கட்டும். ஆலயம் அமையும் திருத்தலமே பாண்டிய நாட்டின் தலைநகராகட்டும். காடு நாடாக, நாடு நன்மை பெறட்டும். முதலில் தேவர்கள் பூலோகத்திற்கு வந்து வழிபட்ட பெருமையுடையதும் தெய்வ திருவிளையாடல்களுக்கும் தீந்தமிழ் வளர்ச்சிக்கும் திருவிடமாக திகழப்போவதுமான அந்த அருள்மிகு ஆலய அமைப்பின் மாதிரி வடிவம் இது. அனைவரும் ஒப்புக்கொண்டால் அடுத்த கணமே சிற்பப்பணியை துவக்கலாம் என நினைக்கிறேன். இவ்வாலயம் சிவாகம இலக்கணத்தின்படி அமைக்கப்பட இருக்கிறது. திருமால் உந்தியில் உதித்த தாமரை மலரை போன்றது இந்நகரின் அமைப்பு. தாமரை இதழ்கள் நடுவில் விளங்கும் பொகுட்டை போன்றது அருள்மிகு அன்னலார் திருவருளாய் உரையும் திருவாலயம். மலரின் இதழ்களைப் போன்றவை நகரின் வீதிகள். 4 பெரிய வீதிகள் அமைய இருக்கிறது. இங்கே பொற்றாமரை குளம். இது சொக்கலிங்க மூர்த்தியாருக்கான ஆலயம். மூர்த்தியாருக்கு வலப்பக்கம் அம்மைக்கான ஆலயம். சுற்றிலும் திருமதில்கள், மண்டபங்கள், கோபுரங்கள், சுற்றுமதில்கள், அகழி ஆகியவை அமைக்கப்பட உள்ளன. அது மட்டுமன்றி மறைகள் ஓத பதும மண்டபம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், திருவிழா மண்டபம், வேள்விச்சாலை, திருமடைப்பள்ளிகள். இந்த இடத்தில் யானை கூடங்கள், இதோ குதிரை பந்திகள், இடதுபுறமாக தேர்ச்சாலைகள், கல்விச்சாலைகள், அறச்சாலைகள். ஆலயத்தை சுற்றிலும் அந்தனர், அரசர், வணிகர் ஆகியோருக்கான அகல வீதிகள். பாண்டிய மன்னா, ஆலயத்துக்கு அருகில் கிணறு, குளம், ஓடை, வனங்கள், சோலைகள் ஆகியவையும் வண்ணமுற அமைய உள்ளன. அனைத்தும் அழகுற அமைந்திருக்கிறது. ஆனால் மன்னருக்கு அரண்மனை அமையாதது ஒரு குறை. அமைச்சர் பெருமானே, ஆலயத்தின் மாதிரி வடிவத்தை ஆழ்ந்து கவனியுங்கள். ஆலயத்தின் வடகீழ் திசையில் தென்னர்கோல் குலசேகர பாண்டிய மன்னருக்கென அமைய இருக்கும் அழகான அரண்மனை இதுவே. சிற்ப வல்லுநரே, இன்றே தங்கள் பணியை துவக்கி விரைவில் முடித்து விடுங்கள். இனி இவ்வாலயம் அமையப்போகும் இடம்தான் பாண்டிய நாட்டின் தலைநகராக இருக்கும். மன்னர் பெரும, ஆலயம் அமையலாம், அழகு நகர் நிர்மாணிக்கலாம். ஆனால் மாநிலம் போற்றவிருக்கும் நகரத்திற்கு சாந்தி செய்ய வேண்டியது அவசியம் என்பதை தாங்கள் மறந்துவிட வேண்டாம். புலவர் பெருமானே, தலம், தீர்த்தம், மூர்த்தி ஆகியவைகளை அருள்வாரித்த அந்த அம்மையப்பனே இந்த அழகு நகருக்கு சாந்தி செய்து தமது மகிமையை தரணி போற்ற செய்வார் என்பது நிச்சயம். விண்ணில் இருக்கும் விமலனுக்கும் மண்ணில் ஓர் மாபெரும் ஆலயம். ஓம் என்பது ஓங்கார பிரணவம். அப்படிப்பட்ட ஓம் எனும் பிரணவத்திற்குள் இறைவன் ஒளியாகவும் உருவமாகவும் இருக்கும் பொழுது எதற்காக ஆலயம், அபிஷேகம், அர்ச்சனை, ஆராதனை என்பதை அறிந்து கொள்ள ஆவல் அதிகமாகிறது. நாரத மகரிஷியே, எங்கும் இருப்பவன் யாம். எனினும் எம்மை வந்தடைய 4 வழிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. அவையே யாகம், தவம், தியானம், பக்தி என்பனவாகும். இந்த 4ம் ஒவ்வொரு யுகங்களிலும் கடைபிடிக்கப்பட்டு வந்துள்ளன. கிருத யுகத்திற்கு யாகம், திரேதா யுகத்திற்கு தவம், துவாபர யுகத்திற்கு தியானம், கலியுகத்திற்கு பக்தி. மற்ற 3 யுகங்களில் உள்ளவர்கள் யாகம், தவம், தியானம் மூலமாக ஆண்டவனை அடையலாம் என்பதும்
கலியுகத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும் பக்தி ஒன்றே போதும் என்பது எதனால், எதற்காக, எப்படி அமைந்தது? நாரதா, அனைத்துமே ஒரு மனிதனின் உடலையும் உள்ளத்தையும் வைத்தே உருவானது. அதற்கு பெயர் யுக தர்மம். 4 யுகங்களில் முதலாவது கிருத்தயுகம். கிருத்தயுகத்தின் தர்மம் எதுவோ? கவனமாக கேட்டால் கருத்துக்கள் புரியும் நாரதா. கிருத யுகத்தில் ஒருவனுடைய ஆயுள் பெருமானத்திற்கு தகுந்த முறையில் அவனுடைய ஆகார பலம், சரீர பலம், மனோபலம், புத்திபலம் போன்றவை அதிகமாகவே இருக்கும். ஆயுள் முடிவு என்பது மூச்சின் சுவாசமும் இதய துடிப்பும் நிற்கும் வரையில்தான் என்ற நிலையில் இல்லாமல், ஒருவன் உடலில் எதுவரையில் எலும்பு இருக்கிறதோ அதுவரையில் உயிர் இருக்கும். அதனால் கிருத யுகத்தில் யாகத்தின் மூலமாகவே ஆண்டவனை அடையலாம் என்ற தர்மமே வழிமுறையானது. காலம் காலமாக எலும்புகள் இருக்கும் என்பதை கணக்கிட்டு பார்த்தால் பல காலம் தியானம் செய்தால்தான் பரமனை அடைய முடியும் என்பது கடினமான ஒன்று. கிருதயுகத்திற்கு அடுத்தது திரேதாயுகம் தானே? திரேதாயுகத்தில் ஞானம், தர்மம், ஆகாரம், ஆயுள் என்பவை கிருதயுகத்தில் இருந்ததை விட குறைவாகவே இருக்கும். ஒருவனுடைய உடலில் எதுவரையில் மாமிசம் இருக்கிறதோ அதுவரையில் உயிர் இருக்கும். அதனால் திரேதாயுகத்தில் தவத்தின் மூலமாகவே ஆண்டவனை அடையலாம் என்ற தர்மமே நடைமுறையானது. பல ஆண்டுகள் மாமிசம் இருக்கும் என்பதை பார்த்தாலும் பல்லாண்டுகள் தவம் இருந்தால்தான் பரமனை அடைய முடியும் என்பதும் கடினமான ஒன்று. நாரத மகரிஷியே, திரேதா யுகத்திற்கு அடுத்தது துவாபர யுகம். துவாபர யுகத்தில் பாதி தர்மம், பாதி அதர்மம் சரிபாதியாகவே இருக்கும். ஒருவனுடைய உடலில் எதுவரையில் ரத்தம் இருக்கிறதோ அதுவரையில் உயிர் இருக்கும். அதனால் துவாபர யுகத்தில் தியானத்தின் மூலமாகவே ஆண்டவனை அடையலாம் என்ற தர்மமே பொதுமுறையானது. பல மாதங்கள் ரத்தம் இருக்கும் என்று பார்த்தாலும் எத்தனை மாதம் தியானம் செய்வது, எப்படி பரமனை அடைவது, இதுவும் கடினமான ஒன்று. கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், 4வது கலியுகம் அல்லவா? கலியுகத்தில் சக்திகள் குறையும். சதிராடும் சத்தியம், நிலைமாறும் நேர்மை, தத்தளிக்கும் தர்மம், அழியும் ஆரோக்கியம். ஒருவனுடைய உடலில் எதுவரையில் ஆகாரம் இருக்கிறதோ அதுவரையில் உயிர் இருக்கும். அடுத்த வேளைக்கே ஆகாரம் இல்லை என்றால் ஆள் படுத்த படுக்கைதான். அதனால்தான் கலியுகத்தில் ஆண்டவனை அடைய பக்தி மார்க்கமே சுலபமானது என்பதை சூட்சமமாக சொல்லி இருக்கிறார்கள் என்றே தோன்றுகிறது. அது மட்டுமின்றி காலம், நேரம், கடமை, உடைமை என பல குறுக்கீடுகள் இருப்பதாலும் மனிதனின் மனம் சதா சர்வகாலமும் சஞ்சலப்படுவதாலும் யாகம், தவம், தியானம் என்பவைகளை சரிவர கடைபிடிக்க இயலாது. அதனால்தான் பக்தியை செலுத்தி முக்தியை பெறலாம் என்று முறைப்படுத்தப்பட்டது. அந்த முறைக்கு மூலமானது ஆலயம். தேவாதி தேவர்கள் பூஜித்து வளம் பெற்ற கடம்பவனமே ஆலயமானது. கலியுகத்தின் பக்திக்கு கடம்பவன சிவலிங்கமே நலம் தருவது. அவை அனைத்திற்கும் தேவையானது ஆண்டவனின் சாநித்தியம். சாநித்தியம் அமைந்திட சாந்தி செய்வது அவசியம். உலகத்திற்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் அந்த மகா சாந்தி எவரால் செய்யப்பட வேண்டும் என்பதே வினா. எந்த திருவிளையாடலை நடத்த எம்பெருமான் திருவுள்ளம் கொண்டாரோ, எந்த திருவிளையாடல் மூலம் எல்லோரையும் நல்வழிப்படுத்த நினைத்தாரோ, எந்த திருவிளையாடலால் இறைவன் மனிதனாகி மனிதனும் இறைவனாகலாம் என்ற தத்துவத்தை தரணிவாழ் மக்களுக்கு உணர்த்த நினைத்தாரோ, அந்த திருவிளையாடல் நாயகரால் தான் ஆலயத்திற்கான சாந்தி செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் அதில் பொருள் இருக்கும், அருள் சிறக்கும். உமையவளே, எமது சந்திர பிறையில் இருப்பது மதுரம். அந்த மதுரத்தை பொழிந்து ஆலயத்திற்கான சாந்தி செய்யலாம். மதுரம் பெற்றதால் இனி கடம்பவனம் எனும் இத்தலம் மதுரை எனும் பெயர் பெறும்.